ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பால் வாங்கி ஆடைகளை சேர்த்து வச்சு வீட்டிலேயே நெய் செய்வீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் சேர்த்து வச்சு அந்த ஆடைகள்லேருந்து பட்டர் நெய் செய்வோம். அதுலேருந்து வரக்கூடிய பட்டர் மில்க்லேருந்து பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த பட்டர் மில்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது கடைசியாக லெமன் ஜூஸ், இல்லைன்னு சொன்னால் வினிகர், இல்லைன்னு சொன்னால் தயிர் ஏதாவது ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஊற்றி விட்டு கலந்து விட்டிங்கன்னா திரிஞ்சிரும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் வடித்து கொஞ்ச நேரம் ஒரு மூடி மேலே போட்டு ஒரு வெயிட் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் ரெடியாகி வந்துடும். இந்த பன்னீர் வச்சு நம்ம சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா என்னதுனாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் பட்டர் மில்கில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் தூக்கி தூர ஊற்றிடுவோம். இனிமேல் அது மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் செஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி, அது வாட்டர். அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம சப்பாத்தி பிசையும் போது அதை ஊற்றி நம்ம சப்பாத்தி பிசைஞ்சிக்கிடலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிரயோஜனமாக நம்ம செஞ்சு யூஸ்ஃபுல்லாக்கலாம். நம்ம பணமும் மிச்சமாகும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வெண்ணெய்களை மறுபடியும் தேவையான வெண்ணெய்களை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க வெண்ணெய்களை அடுப்பில் வச்சு உருக்கி வாசமான நெய் வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய ரமலான் மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா ரமலான் மாதத்தில் ரொம்ப வேலைகள்லாம் ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.